வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நேற்று நம்ம கொடுத்த நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் செட்டப்ஸ் பார்ப்போம். நிஃப்டி 50ல் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கான காரணம் தெரியும்னா, நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து என்ட்ரி எக்ஸிட் சொல்லிவிட்டு வீடியோ லிங்க் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதை பார்த்துட்டு நீங்கள் நம்ம செட்டப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம செட்டப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பர்டிகுலராக இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு, நம்ம என்ட்ரி ஆனோம். 22883ல் என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகிட்டு நம்ம வித்தவுட் ஸ்டாப் லாஸ் எந்த ஒரு ட்ரேடும் என்ட்ரி ஆகிறது கிடையாது. நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் இந்த பாயிண்ட்டோட மேக்ஸிமமில் ஸ்டாப் லாஸும் செட் பண்ணியிருந்தோம். 22859 ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு 20 பாயிண்ட்ஸ் மட்டும் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து இன்றைக்கி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்ம லைனை டச் பண்ணாமல் ரிவர்சல் ஆகலை, அதனால் நம்ம இங்கே எதுவும் என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். இந்த இடத்துல மறுபடியும் செகண்ட் ட்ரேடுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. 22873ல் என்ட்ரி ஆகிருக்கும். இங்கே இருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மட்டும்தாங்க மூமெண்ட்டு. 22923 வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டு. செகண்ட் ட்ரேடு வந்து 50 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு ட்ரேடும் இன்றைக்கி கிடைக்கல. மார்க்கெட் ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்ட் ஆயிடுச்சு. பர்டிகுலராக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு ட்ரேடு வந்து 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், ஒரு ட்ரேடு வந்து 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுங்க. இதை தவிர வேறு எங்கேயுமே வந்து நமக்கு ட்ரேடு இன்றைக்கி கிடைக்கல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. லாஸ்ட்டு 4 டேஸ்க்கான ப்ராஃபிட்க்கு இது ஒன்றும் நமக்கு பெரிய ஒரு லாஸ் கிடையாது. ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான். ஓகே, நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட அனாலிசிஸ் ஃபுல்லாமே புரியும், கன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே தெரியும். ஏன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயும் வந்து நம்ம செட்டப் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நம்ம வந்து மினிமம் ரிஸ்க்கு தான் எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம எடுக்கிற ப்ராஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸாக இருக்கும். நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். நிஃப்டி 50 நாளைக்கு வந்து, அதாவது நிஃப்டி 50 வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துருவோம். ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்ன அப்படின்னா, 22956, 23076, 23153, 23209, 23277, 23337, 23427, 23537, 23666. இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50 நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அப் சைடுக்கான செட்டப்ஸு. சேம் வந்து டவுன் சைடுக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். டவுன் சைடுக்கான செட்டப்ஸ் வந்து 22865, 22809, 22722, 22662, 22537, 22462, 22328, 222218, 22120. ஏதோ அப்படின்னா இதான் நாளைக்கு நம்ம டவுன் சைடு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. இதை வந்து நம்ம இந்த செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். யார் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு நம்ம என்ட்ரி ஆனோம். 49258 என்ட்ரி ஆனோம். ஆனால் வந்து நாம்
இந்த கேண்டிலோட மேக்ஸிமமில் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 80 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சுங்க. செகண்டு வந்து சேம் இதே லொக்கேஷனில் நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சு டவுன் சைடு. 49292ல் என்ட்ரி ஆனோம். சேம் இதுவும் அதே மாதிரி தான். 49345ல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு 2 ட்ரேடும் இதே லைனில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம ரூல்ஸ் படி என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரே லைன்லேயே கான்சிக்யூட்டிவாக 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த லைனை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கவே மாட்டோம். அதனால் இந்த லைனை நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கல. ஓகேங்களா? அதனால் இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டோட எந்த ஒரு மூமெண்ட்ஸும் ரொம்ப ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 2 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நம்ம வேறு எந்த ட்ரேடும் எடுக்கலை. அதாவது மற்ற 3 டேஸ் கம்பேர் பண்ணையில் இந்த வீக் வந்து இந்த டே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் ஹிட் ஆகிருக்கு. ஆனால் மேஜரான லாஸ் எதுவும் கிடையாது. மினிமமான லாஸ் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம நாளைக்கான ட்ரேடில் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரேடிங்கும் வந்து மார்க்கெட்டில் பண்ண முடியாதுங்க. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆக தான் செய்யும். அதுக்காக தான் நம்ம செட்டப் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மினிமம் ரிஸ்க் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி நம்ம செட்டப் நம்மளை கூட்டு போகும். அதனால் நம்ம செட்டப்ஸை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். சைடு என்ட்ரி செட்டப். ஃபஸ்ட்டு செட்டப் 49348. நெக்ஸ்ட் 49573. நெக்ஸ்ட் 49840. நெக்ஸ்ட் 50040. நெக்ஸ்ட் 50216. next 50455. next 50662. next 50986. same downside setup 49225. sorry 49225. 49052. 448 910. 4873 9. 48575. 48374. 48137. 47884.